ஓகே, இயேசு நாமத்தினாலே உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள்ட்டு வாழ்க்கை வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னு கேட்டா நிறைய பேர் பைபிள் வாசிக்கவே மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் கடவுளுக்கு ஒரு ஈடுபாட கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏனுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. சரி ஐஸ், நம்ம அப்படியே தொடர் கதையா நம்ம பைபிள்ல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி படிப்போம். ஓகேவா? இது உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒண்ணு. ஆதாம் ஏவாள்ங்கிறது ஒரு கதை மட்டுமல்ல. இவங்க நம்மளுக்கு முன்னோர், அதாவது நம்மள்ட்ட ஆதி தகப்பன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களாம் தான் நம்மளாம் வந்தோம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இது வேதாகமத்துல உண்மையான வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எதுவுமே தவறானது இல்லை. ஓகே, ஆதாம்ங்கிறது நம்ம தேவன் தான் படைச்சாரு. எதுல படைச்சாருன்னு பாத்தீங்கன்னா மண்ணினால தான் படைச்சாரு. ஓகேவா? மண்ணினால உருவாக்கப்பட்ட இந்த ஆதாம் மண்ணுல படைச்சாரு. மண்ணுல படைச்சிட்டு தேவருட்டு ஜீவ சுவாசத்தை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நாசியில ஊதுறாரு. நாசினா மூக்கு. அவர்கிட்ட நாசியில ஊதுறாரு. அவருட்டு ஜீவ சுவாசத்தை, தேவனுடைய ஜீவ சுவாசத்தை ஆதாமுக்கு மண்ணுனால செஞ்ச ஆதாம ஊதுறாரு. அப்ப அவன் ஜீவ ஆத்துமான ஆனான். அதாவது ஜீவாத்துமாவானா அவனுக்கு எப்பயுமே இறப்புங்கிறதே இல்லை. ஓகேவா? அப்ப அவனை படைச்சிட்டு என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா ஏதேன் அப்படின்னு ஒரு அழகான தோட்டம் ஒன்று இருக்கு. ஓகேவா? அது சொர்க்கம் மாதிரி, சொர்க்கம் தான். ஓகேவா? அப்படின்னு நினைச்சுங்களேன். சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு அனுப்புறாரு, இந்த தோட்டத்தை நீ பாத்துக்க அப்படின்ட்டு. அப்ப ஆதாம் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாயங்காலத்துல, அதாவது ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா அயர்ந்த நித்திரை, அதாவது நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. தூங்கிக்கிட்டு இருக்கக்குள்ள ஏசப்பா இந்த தேவன் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஆதாம் தனியா இருக்கிறது சரியில்லை, என்ன தனியா இருக்கிறது ஒரு மனுஷன் சரியில்லை தானே, சரி இவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்ட்டு ஆதாம் விலா எலும்பு, அதாவது விலா எலும்பு எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குறாரு. ஓகேவா? அதாம்ல உருவாக்கப்பட்டவங்க தான் பெண்ணுங்க. அப்ப அவங்க விழாலமிழந்து எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குறாரு. அந்த பெண்ணுக்கு பெண்ணை உருவாக்கணும்னுக்கு ஆதாம் கிட்ட வச்சவனைக்கு ஆதாம் எந்திரிச்சு பாத்துறாரு. இவங்க என் மாம்சத்திலிருந்து உருவாக்கப்பட்டபடியால் அவங்க என் மாம்சமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாரு. சரி, மனுஷன் இடத்திலிருந்து வந்தபடியால் அது மனுஷி என சொல்லப்படுவாள் அப்படின்ட்டு ஆதாம் பேரும் மனுஷின்னு வைக்கிறாரு. ஓகே, இப்ப 2 பேரும் ஒன்னாகிட்டாங்களா? தேவனோட கையால் உருவாக்கப்பட்டது ஆதாம். ஆதாம் முட்டையில் விழா எலும்பால் உருவாக்கப்பட்டவங்க தான் ஏவாள். சரி, இப்ப ஆதாமும் எவ்வளவு ஒரு ஜோடியா? ஓகே, இப்போ உங்க ஏதேன் தோட்டத்துல சந்தோஷமா இருக்காங்க. அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏதேன் தோட்டத்துல நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க, நன்மை தீமை அறியத்தக்க ஒரே ஒரு கனி இருக்குது, அதை மட்டும் சாப்பிடாதீங்க. ஓகேவா? அதை சாப்பிடுற அன்னைக்கு நீங்க சாகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, செத்துருவீங்க. அதனால நீங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அதை முன்னாடியே சொன்ன தேவனுக்கு இவங்க கீழ்ப்படியணுமா இல்லையா? சாத்தான் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, இந்த கடவுள்கிட்ட எல்லா படைப்புலையும் சர்ப்பம், அதாவது பாம்புங்கிறது ஒரு பாம்புக்கு காது இல்லை. பாம்புக்கு காது இல்லாட்டி நல்லா சென்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? சென்சர் என்ன காலு எங்க வச்சாலும் அதுக்கு சென்சர் இருக்குது. அதனால அந்த பாம்பு பாத்தீங்கன்னா தந்திரமான பாம்பு பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்கான், ஆதாம ஒண்ணுமே செய்யல. அதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னு கேட்டா ஆதாம் தேவனால உருவாக்கப்பட்டவர், தேவனுடைய கையால உருவாக்கப்பட்டவர். ஆனா ஏவாள் ஆதாம் மட்டும் விலா எலும்பால உருவாக்கப்பட்டனால அவங்க பலவீனத்தை அவன் அறிஞ்சிருக்கிறான். ஓகேவா? அதனால ஏவாள் தனியா இருக்கக்குள்ள ஏவாள்கிட்ட சர்ப்பத்தின் ஊடாக அவன் சொல்றான், அந்த பாம்பு மூலியமா உள்ளுக்கு இந்த கனியை நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல, ஏவாள் சொல்றாங்க இந்த கனியை சாப்பிட்டா நாங்க செத்துருவோம் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு சாத்தான் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, இல்ல இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நீ நன்மை தீமை அறிவ, தேவர்களை போல இருப்பீங்க, அது உங்களுக்கு கண்கள் எல்லாம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க எல்லாத்தையும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க பாத்தீங்கன்னா ஏவாள் பாத்தீங்கன்னா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? சந்தேகப்பட்டுட்டு சரி இவன் சொல்றதும் சரியா தான் இருக்கும் அப்படின்ட்டு என்ன செய்யறான் பாத்தீங்கன்னா, அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுறாங்க. அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டோன்னு என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு கண்ணு திறந்துருது. கண்ணு திறந்தவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏவாளுக்கு கண்ணு திறந்தவனுக்கு ஆதாமுக்கும் கொடுத்து விட்டுருவாங்க இவங்க அந்த பழத்தை, நீங்களும் சாப்பிடு அப்படின்ட்டு. ஏன்னா 2 பேர் ஜோடி இல்லையா? இவங்க கொடுத்தோடனே இவரும் சாப்பிட்டுருவாரு, ஆதாமும் சாப்பிட்டுருவாரு. சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கும் கண்ணு திறந்துடும். கண்ணு திறந்தோடனே என்ன நடப்பாங்க, இவ்வளோ நாள் அவங்க நிர்வாணமா இருந்தாலும் எந்த ஒரு உணர்வும் இல்லாம தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தாங்க. ஆனா இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டோன்னே அவங்க நிர்வாணமா இருக்காங்கன்னு அவங்க 2 பேரும் அறிஞ்சுக்கிட்டு தேவன் அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்துல உலாவுகிறாரு. தேவன் உலாவுக்குள்ள அவங்க என்ன செஞ்சுக்காங்கன்னா ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்குவாங்க. ஒளிஞ்சவனுக்கு அப்ப தேவன் கேட்பாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு தெரியும் எங்க இருக்கிறாருன்ட்டு. அப்படின்னு அவர் சும்மா கேட்பாரு, எங்க இருக்க அப்படின்னு கேட்டவனுக்கு நாங்க ஆடை இல்லாதனால ஒளிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆதாம் சொல்லுவாரு. அப்ப தேவன் கேட்பாரு, உனக்கு ஆடை இல்லை அப்படின்னு சொல்றது நிர்வாணமா இருக்குங்கிறத உனக்கு யார் சொன்னா அப்படின்ட்டு.
அப்போ நான் சாப்பிட வேணாம்னு சொன்னதை நீ சாப்பிட்டியா அப்படின்னு தேவன் கேட்பாரு. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ துக்கமாக இருப்பாருன்னா ஏசப்பா அந்த தேவன். அப்போ கேட்டவனுக்கு சொல்லுவான், இஸ்திரி அந்த பெண் நீங்கள் என் கூட இருக்க சொன்ன அந்த ஜோடியாக கொடுத்த அந்த பெண்ணு அவள் வந்து எனக்கு ஒரு பழத்தை கொடுத்தா, அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே என் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து நம்ம கடவுள் கேட்பாரு, தேவன் கேட்பாரு, ஏன் இந்த மாதிரி செஞ்சு அப்படின்னு. அப்போ தான் அவளுக்கு வந்து உணர்வு வந்து சாத்தான் வந்து என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவா. சாத்தான் வந்து ஏமாத்திட்டான் அப்படின்னு வந்து இவங்க சொல்லுவாங்க. நான் அவ்வளோ சொல்லி நீ இப்போ சாப்பிட்டபடியால் உனக்கு கர்ப்பத்தின் வேதனையே அதிகரிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா, இவங்க பிள்ளை பெறக்குள்ள அந்த ஸ்திரியானவங்களுக்கு பெண்களுக்கு அந்த இடத்துல இருந்தால் சாபங்கள் வரத்தவங்களுக்கு, ஏன்னா அவ்வளோ பெரிய வேதனையை நான் உனக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு கடவுள் வந்து சொல்லிட்டாரு. அடுத்தபடியாக சாபம் மட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பத்துக்கு, அந்த பாம்புக்கு, நீ சர்ப்பத்து நீ வினா தந்திரமாக இருக்கிறபடியா ஓனால சாத்தான் வந்து வஞ்சித்தபடியா நீ வாழ்நாள் முழுக்கையும் மண்ணிலே உருந்து மண்ணையே திம்ப அப்படின்னு சொன்னார். இன்னும் பார்த்தீங்கன்னா பாம்பு மண்ணிலே தான் உண்டுகிட்டு இருக்கு, சாபம் கடந்துக்கிட்டு அங்கே எங்கேயும் போய்கிட்டு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது சாபம் விட்டது பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு வந்து கடைசியாக தான் அவர் வந்து பாவத்தில் விழுந்தாரு. இருந்தாலும் அவருக்கு என்னன்னா உன் வேர்வை மண்ணில் விழுந்து அந்த வேர்வையில தான் நீ சம்பாதிப்ப, உன் வேர்வை மண்ணில் படாமல் சம்பாதிக்க இயலாது. அதே மாதிரி மண்ணினால் உருவாக்கப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்ட்டு வந்து அன்னைக்கு ஒரு சாவுங்கிற ஒரு சாவுங்கிற ஒன்றை கொடுத்துட்டார். ஓகேவா ஏசப்பா, ஜீவசுவாசத்தை கொடுத்தவரும் அவர் தான், சாவுங்கிற ஒன்றை கொடுத்ததும் அவர் தான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து நல்லா படிச்சிருப்பீங்கல்ல கதையை, இவ்வளோ தாங்க. இது ஒரு சின்ன மேட்டர் தான், ஆனால் இதில் நிறையா படிப்புகள் இருக்குது. ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு வாழ்க்கை வரலாறு மட்டும் தான் சொன்னேன், இதில் உள்ள படிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல. ஓகேவா, ஏன்னு கேட்டால் நிறைய பேருக்கு வாசிக்க இயலாது, அதனால வந்து நான் வந்து படிப்பாக வந்து அழகாக சும்மா நார்மலாக சொல்லி கொடுத்தேன். இதை வந்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் பாருங்கள், இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து சண்டே ஸ்கூலுக்குலாம் உதவும். அப்படியா இருந்தால் உங்களுக்கு விலங்கு இருந்தால் ரிவைண்ட் பண்ணி ரிப்பீட் எடுத்து பாருங்கள். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு உகந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக.